தசகம் 100. திருமுடி முதல் திருவடி வரை வர்ணித்தல். காயாம் பூவைப் போல் அழகியதொரு ஒளிப்பிழம்பை என் கண் முன்னே காண்கிறேன். அந்த பிரகாசத்தால் நான் அமிர்த ரசத்தில் திளைக்கிறேன். அதையொட்டி அவ்வொளி நடுவில் குழந்தை பருவம் முடிந்து யௌவன பருவம் ஆரம்பிக்கும் அழகு மிக்க ஒரு திவ்ய சுரூபத்தை காண்கிறேன். நாரதர் முதலிய ரிஷிகள் அந்த பரமானந்த ரசத்தை அனுபவித்து புலங்காகிதம் அடைகிறார்கள். உபனிஷங்களே தேவசுந்தரிகளாக உருக்கொண்டு அந்த எழில் உருவை சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த அழகனின் கேசம் கருத்து அடர்த்தியாக சுருண்ட நுனிகளை கொண்டு அழகாக சுருட்டி மடித்து கட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் சூடிய சிரோமணியால் அழகு மிகுந்திருக்கிறது. சந்திர பிம்பம் போன்ற மயில் பீலிகளால் சுற்றப்பட்டு மந்தார மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகிறது. இளஞ்சந்திரன் போன்ற நெற்றி பகுதி வெண்மையான நாமத்தால் பளபளக்கிறது. பரிபூர்ணமான கருணை கடலில் மிருதுவான அலை போல் அசையும் உன் புருவங்களின் லீலா விலாசத்தினால் மனதை கவர்கிறார். கருத்து அடர்ந்த கண்ணிமை மயிர்கள் பளபளக்கின்றன. பரந்து சிவந்த தாமரை இதழ் போன்ற அழகிய கண்களின் கருவிழிகளின் கருணை கொண்ட பார்வையின் விளையாட்டால் உலகை குளிர செய்கிறாய். அத்தகைய கண்களின் பார்வை அனாதையான என் மேலும் விழட்டும். உன் திருமுகத்தில் மூக்கு எடுப்பாக உயர்ந்து விளங்குகின்றது. கன்னப்பகுதிகள் இந்திர நீலக்கல்லால் ஆன கண்ணாடிகள் போல் திகழ்கின்றன. காதுகளில் பூண்டிருந்த மகர குண்டலங்கள் அசைந்து அக்கண்ண பகுதிகளை பிரகாசிக்க செய்கின்றன. பற்களின் வரிசைகள் ஒளி வீசுகின்றன. உதடுகள் சிவந்து கோவை பழங்கள் போல் இருக்கின்றன. அந்த உதடுகளின் நடுவில் பூத்த புன்னகை அருளை பெருக்குகின்றது. இவ்வித அழகிய அங்கங்களுடன் கூடிய உன் திருமுகம் எனக்கு நன்றாக விளங்கட்டும். இரத்தினங்களால் ஆன அக்கங்கணக் கணிந்து செந்தளிர் போன்ற உள்ளங்கை கலை கண்ட உன் இரு கரங்களிலும் நகங்கள் ஒளி மிகுந்து காணப்படுகிறது. விரல்கள் புல்லாங்குழலை பிடித்ததால் அது விரல்களின் ஒளியுடன் சேர்ந்து விசித்திர வர்ணமாக தோன்றுகிறது. அந்த புல்லாங்குழலை தாமரை மலர் போன்ற உன் வாயில் வைத்து கொண்டிருக்கிறாய். புல்லாங்குழலிலிருந்து மதுரமான ராகங்களை தோற்றுவித்து உலகங்களை மனம் குளிர செய்யும் நாத பிரம்மம் அமிர்த பிரவாகத்தால் என் செவித்வாரங்களை நனைத்தருளட்டும். கௌஸ்துபமணியிலிருந்து கிளம்பும் காந்தி சமூகத்தால் உன் கழுத்து சிவந்து அழகாக பிரகாசிக்கிறது. மனதை கவரும் ஸ்ரீவத்சத்துடன் முத்து மாலையும் கொண்டு அசைந்து பிரகாசிக்கும் உன் மார்பகத்தையும் பல வர்ணத்தளிர்களும் பூக்களும் தொடுக்கப்பட்டு வண்டுகள் வட்டமிடும் வன மாலையையும் அவ்வாறே மார்பில் தொங்கும் இரத்தின மாலையையும் நான் தியானிக்கிறேன். உன் தேகத்தின் அங்கங்களில் பஞ்சாங்கரகாகம், அதாவது 5 விதமான வாசனை பொருள்கள் சேர்ந்த சந்தன பூச்சு பூசப்பட்டு அதன் பரிமளத்தால் உலக மக்களை கவர்கிறாய். மும்மூன்றான அநேக உலகங்கள் உன் திருவயிற்றில் அடங்கியிருந்தும் உனது இடை மெல்லியதாகவே இருக்கிறது. அந்த இடையில் இந்திர நீரக்கல்லின் மேல் பொருத்தப்பட்ட உருக்கிய பொன் போல் மஞ்சள் பட்டாடை மிளிர்கிறது. மற்றும் இரத்தினங்களால் இழைக்கப்பட்டு கிங்கிணிகள் நிறைந்த அரைஞான் ஒளி வீசுகிறது. இத்தகைய திவ்ய சுரூபத்தை கொண்ட உன்னை தியானிக்கிறேன். அழகான உன் தொடைகள் இரண்டும் பருத்து பளபளப்பான ஒளியோடு விளங்குபவை. லக்குமியின் மனதை கொள்ளை கொள்பவை. அந்த தொடைகளின் அழகை கண்ணூற்றால் உலக மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று அஞ்சியே அது மஞ்சள் பட்டாடையால் மறைக்கப்பட்டது. அனைத்து புருஷார்த்தங்களையும் உள்ளே அடக்கிய சம்புடங்களைப் போன்று இரு முழங்கால்களும் விளங்குகின்றன.
உன்னை சரணடையும் பக்தர்களுக்கு தருவதற்காகவே அந்த சம்புடங்களில் 4 புருஷார்த்தங்களையும் வைத்திருக்கிறாயோ என்று நினைக்க தோன்றுகிறது. அதற்கு பொருத்தமான வகையில் 2 கணுக்கால்கள் 2 மனதை கவர்கின்றன. அவற்றையெல்லாம் நான் வணங்குகின்றேன். உன் பக்தர்களுக்கு பாத சேவைதான் உயர் நலத்திற்கு காரணம் என்று கூறுவது போல் உன் பாத சலங்கைகள் ஒலிக்கின்றன. பார்க்கடலில் மூழ்கிய மந்தர மலையை கூர்மாவதாரம் எடுத்து மேலே தூக்கியதைப் போல் அஞ்ஞானம் என்னும் கடலில் மூழ்கிய ஜனங்களின் மனமாகிற மந்தர மலையை உயரத் தூக்கும் உனது நுனிக்கால்கள் ஆமையைப் போல் வடிவு பெற்றிருந்தது. உயர்ந்து சிவந்து ஒளிவிடும் நிலவு போன்ற நகங்கள் உன்னை வந்தடைந்தவர்களின் தாபங்களையும் அஞ்ஞானத்தையும் போக்குகிறது. அத்தகைய மன இருளை ஒழிக்கும் உன் கால் விரல்களின் வரிசையை நான் இடைவிடாது தியானிக்கிறேன். குருவாயூரப்பா, அருட்கடலே, உனது அவயங்களில் யோகீஸ்வரர்களுக்கு மிக மிக பிரியமானது உனது பாத மூலமே. முக்தர்களின் வாசஸ்தலமும் பக்தர்களுக்கு வேண்டியதை வழங்கும் கற்பக விருட்சத்தின் தளிருமாகிய உனது அந்த பாத மூலம் எப்பொழுதும் என் சித்தத்தில் இருந்து கொண்டு எல்லா துன்பங்களையும் போக்கி பரமானந்த மோட்ச செல்வத்தை அளிக்கட்டும். வேதங்களில் பிறந்து இதிகாச புராணங்களில் கூறப்பட்ட உன் லீலாவதாரங்களின் துதிகளால் நன்கு வளர்ந்த இந்த ஸ்லோகம் இருவிதத்தில் நாராயணியம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த சோத்திரங்கள் அனைத்தும் நாராயணனை பற்றியதாலும் நாராயணன் என்பவர் எழுதியதாலும் நாராயணியம் என்ற பெயருடையதாகி இந்த உலகத்தில் உள்ள பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் திடமான ஆரோக்கியத்தையும் அனைத்து மங்களங்களையும் அருளட்டும். ஸ்ரீமத் நாராயணியம் சம்பூர்ணம்.